வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மண்டேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதிய லஞ்சு வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காலையில் வந்துங்க கோதுமை ரவை உப்புமாங்க. கோதுமை ரவை உப்புமாவுக்கு வந்துங்க வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு அப்படிலாம் போட்டுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போடலாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டுங்க வதக்கிட்டு, அது கூடவே வந்து ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டுங்க. 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு வந்துங்க 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு வந்துங்க நம்ம ரவையை போட்டுங்க நல்லா கிளறி விடலாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி நல்லா கொதி வந்ததுக்கப்புறங்க நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை தூவிங்க நம்ம கிளறி எடுத்துடலாங்க. இந்த கோதுமை உப்புமாக்குங்க கரும்பு சக்கரை இல்லாத வெள்ளை சக்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க மதிய லஞ்சு வந்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி மதிய லஞ்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி குழம்புக்கு வந்துங்க துவரம்பருப்பு போட்டு உப்பருப்பு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேனுங்க. அதையும் வந்து ரசத்துக்கு வந்துங்க குக்கர்லேயே வந்து 2 தக்காளி போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்து வச்சிட்டேன். அது தண்ணி வடித்து வச்சுட்டுங்க. அது பருப்பு இருக்க தண்ணியே வடித்து எடுத்து வச்சிட்டேன். தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பொரியலுக்கு வந்துங்க வாழைத்தண்டு வந்து நான் அரைஞ்சி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக. கொஞ்சம் மோரில் போட்டு எடுத்து வச்சுட்டுங்க. தாளிக்கிறதுக்கு வந்துங்க வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பொரியலுக்கு, இது வந்து குழம்புக்குங்க. அப்புறம் ரசத்துக்கு வந்து புளி எடுத்து வச்சுக்கிறேனுங்க. ரசத்துக்கு வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். இந்த உப்பருப்புக்கு வந்துங்க 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு 3ங்க, கொஞ்சம் கருவேப்பிலை 3ஐயும் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். வாங்க ஒன்று சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பருப்பு வச்சுக்கலாங்க. அது வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கடுகு போட்டுக்கலாங்க. 2 உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து அரிஞ்சு வச்சுக்கிறேனுங்க. 2 கருவேப்பிலை தலைங்க போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் செவந்து வர அளவுக்கு வதக்கி விடலாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து செவந்துருச்சு. 1 நிமிஷம் வதக்கி விட்டேன். இதுலேயே வந்துங்க 3 பல் பூண்டுங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை தலைங்க 3ஐயும் இடிச்சு வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். உப்புனாவே இது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடலாங்க. பாருங்கள், இடிச்சு வச்சு பூண்டு போட்டு வதக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுலேயே வந்து குட்டியை ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுக்கிறேங்க. அது போட்டுக்கலாம். இந்த தக்காளி ஒன்று போட்டால் போதுங்க, அளவாக இருக்கும். தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்துங்க வேக வச்சு பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளிக்கு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பருப்பு வந்து கொதி வந்துச்சுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அடுப்பு வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து ஒரு அடுப்பு கொதிச்சிட்ருக்குது. நம்ம அடுத்த அடுப்பில் வந்துங்க பொரியல் தாளிச்சிக்கலாம். வாழைத்தண்டை அது கடாய் வச்சுக்கிறேங்க. அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, கடுகு 2 போட்டுக்கலாம். கடுகு வந்துச்சுங்க, கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து பொரிஞ்சிச்சுங்க. அடுத்து வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. ஒரு பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலைங்க 3 போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடலாங்க. வெங்காயம் செவந்து வர அளவுக்கு வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சு வாழைத்தண்டு போட்டுக்கலாங்க. பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் வசையாக வச்சு கலந்து விடுங்க, நல்லா சூடு ஏற வரைக்கும். தண்டு வந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. வாழைத்தண்டு தண்ணியும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் அடித்தண்டு காட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகுங்க. கொஞ்சம் மேல் தண்டாக இருந்தால் வந்து அதே தண்ணி நல்லா விடும், தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இது கொஞ்சம் அடித்தண்டு காட்டிங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், அடித்தண்டாக இருந்தாங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகிட்டு பாருங்கள். அதுக்கு இடையில வந்து பருப்பு வந்து 10 நிமிஷம் கொதிச்சிச்சு, பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா பச்சை வாசமெல்லாம் போயிங்க, நல்லா வெந்து வந்துச்சுங்க. இதுக்கப்புறங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள் துவரம்பருப்பு உப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பொரியல் வந்து வெந்துட்டுருக்குது. அதுக்கடையில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். பாருங்கள் காய் வந்துச்சு, பார்க்கலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்க அடுத்து நசுக்கி பார்த்தா தண்டு நல்லா வெந்துருக்குங்க. வெந்துச்சு பாருங்கள். நீ கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. ஃபைனலாக வந்துங்க தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே வந்து தேங்காய் பரட்டி விட்டுடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயை பரட்டி விட்டுலாங்க. பாருங்கள் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ரசம் வச்சுக்கலாங்க. தக்காளி வந்து தோல் எடுத்து கரைச்சி வச்சுட்டேன். அடுத்து வந்துங்க எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம பருப்புலேருந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அடுத்து வந்துங்க ரசப்பொடி போட்டுக்கலாங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன். இந்த ரசப்பொடி வந்துங்க நான் ஒரு வீடியோவை போட்டுக்கிறேனுங்க, உங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் போய். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டியில் கலக்கி விடலாங்க. கொஞ்சம் குழம்பாட்டு இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்துங்க ஒரு பச்சை மிளகா கரைச்சி விட்டுலாங்க. ரசத்துக்கு வந்து பச்சை மிளகா கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஆனால் ஒரு டைம் வந்து நீ பச்சை மிளகா கரைச்சி ரசம் செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மல்லித்தலையுமே வந்து நீங்கள் ஒரு ரசத்தில் வந்து கரைச்சி விட்ருங்க கையில், அப்போ கொஞ்சம் மணமாக இருக்கும். உப்பே வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் அடுத்து ரசம் தாளிச்சிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம்.
எண்ணெயிலேயே பெருங்காயத்தை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயில் விடுறதுக்கு நம்ம மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க, ஒரு 2-3 அதை போட்டுக்கலாம். பூண்டு 3 பல்லு இடித்து வச்சுருக்கேனுங்க, அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கி விடலாங்க. பாருங்க பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. அடுத்தது வந்து கடைக்கு வச்ச ரசத்தை ஊற்றிக்கலாம். ஒரு கலக்கி விட்டுலாங்க. ஒரு லிட்டு போட்டு மூடிடலாங்க. நுரக்கட்டி வரட்டுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரசம் வந்து நுரக்கட்டி வந்துடுச்சு. கொதிக்கக்கூடாதுங்க. இப்படி நுர வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. மூடி வச்சிடலாம். பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மதிய லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதம் வச்சுருக்குறேங்க. அடுத்து வந்து உப்பருப்பு வச்சுருக்கேன். வெங்காயம் வகையெல்லாம் போட்டு தாளிச்சுங்க. பூண்டெல்லாம் போட்டு இடித்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்துங்க வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேனுங்க. இது கூட வந்துங்க நான் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். இது பழசானதான் நல்லா இருக்குங்க கருவாட்டு குழம்பு. உப்பருப்புக்கு வந்துங்க நெய் வச்சுருக்கேனுங்க. அது கூட வந்து வீட்டில் செஞ்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாய்ங்க தயிருக்கு. அது கூட வந்து தயிர் வச்சுருக்கேனுங்க. இதுங்க வந்து இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சுங்க. நம்ம லஞ்சு வந்துங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 1 மணி நேரம் கடகடன்னு ஆயிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே பாய்.